டாமினேட்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 11 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோட அம்மா அவர் ரூம் வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கும் சவுண்ட் கேக்குது. யாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரோலையும் எடுத்து மறைச்சு வச்சுட்டு அவர் அப்படியே வெளியே போகு. அவரோட அம்மா அங்க இருக்காங்க. இங்க ரொம்ப கோல்டா இருக்கு, நீங்க உள்ள வாங்க. இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், அதான் எனக்கு தூக்கம் கூட வரல. அவங்களுக்கு நம்ம ஹீரோ மேல டவுட் வந்துட்டு போல. சின்ன வயசுல அவர் தண்ணியில விழுந்த கதையில அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப உனக்கு 3 வயசு இருக்கும். உன்னை காப்பாத்தினதுக்கு அப்புறமாவும் அடுத்த ஒரு நாள் ஃபுல்லா நீ கண்ணே துறக்கல. நான் ரொம்பவே பயந்துட்டேன். நம்ம ஹீரோ நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறோமா? அப்ப எனக்கு 5 வயசு. அதுவும் நானா உள்ள குயிஃபங் தான் என்ன தள்ளி விட்டான். நல்ல வேலை நீங்க பார்த்துட்டு சரவன்ஸ் கிட்ட சொல்லி என்ன காப்பாத்த சொல்லிட்டீங்க. அடுத்த 3 நாள் நான் மயக்கத்துல இருந்தேன். நான் கண்ணை துறக்கும் போது நான் பார்த்த முதல் விஷயம் நீங்க அழுது டயர்டாயி என் பக்கத்துல படுத்துட்டு இருந்தீங்க. தூக்கத்துல கூட என் பேரை சொல்லி அழுதீங்க. அப்ப நான் ஒரு முடிவு எடுத்தேன், உங்களை இனிமே என்னைக்குமே அளவிட கூடாதுன்னு. அவங்களும் குசியா போயிடுறாங்க. அம்மா உங்க பையன் பவர்ஃபுல் ஆயிட்டே இருக்க, உங்களை பாதுகாக்கிறதுக்காக. அவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கு பேர் புகழ்னு எதுவுமே வேணாம், நீ நல்லா இருந்தா அதுவே போதும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஷோல்டர்ல கை வைக்க அவரோட பவர்ஸ் அவங்க ஃபீல் பண்றாங்க. உன் லெவல் இன்னும் அதிகமாயிடுச்சா? நம்ம ஹீரோக்கே குழப்பமா இருக்கு. அம்மா கல்டிவேட்டர் கூட இல்லையே, என் பவர்ஸை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அது உன் ஆறா வித்தியாசமா இருக்குது நான் ஃபீல் பண்ண. அதை வச்சுதான் அந்த மாதிரி கேட்டேன். கொஞ்சம் நம்ம ஜுவான் கிங்டம் சார்பா பிளட் மிஸ்குள்ள போறதுக்கு அவங்க அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நீ அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். நீ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கியோ அந்த அளவுக்கு உன்னோட கல்டிவேஷனை உன்னால அதிகப்படுத்த முடியும். அவரும் சிரிச்சுட்டே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆமா உங்களுக்கு கல்டிவேஷனை பத்தி எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? அவங்களும் லைட்டா சிரிப்பை போட்டுட்டு, என் அப்பா கிங் ஆஃப் மைட்டிங்கிறத நீ மறந்துடாத, அவர் எல்லாமே எனக்கு கத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம ஹீரோ அம்மா என் சேஞ்சஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை ஏதோ சொல்லி அவங்கள சமாளிச்சாச்சு. வெளியே போயிட்டு அவங்களும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. என் பையன் கிட்ட நிறையவே வித்தியாசம் தெரியுது, ஆனா அவ இப்போ என் குஞ்சனா தான் இருக்கான், அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப சர்வன்ட் அவன் ஆளுங்களோட அந்த இடத்த சுத்தி வளைச்சிடுறான். மைட்டி கிங்கோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்வாங்கன்னு சொன்னா யார் தான் நம்புவா? அது இப்ப முக்கியம் இல்ல, அவங்க இருந்த தடையுமே இல்லாம நம்ம அவங்கள தீர்த்து கட்டணும். கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்ப உள்ள உட்காந்து நம்ம ஹீரோ மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் முன்னாடி ஒரு ஸ்வாட் மாதிரி ஒண்ணு வருது. ஆலோத பாக்குறாரு. மிஸ்டீரியஸ் ஏசியன் ஸ்வாடா, இது எதுக்காக திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கு? அவர் அப்படியே அது கிட்ட போயிட்டு அதை டச் பண்ண அவருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பவர் ஆக்டிவேட் ஆகுது. அவர் நெத்தில இருந்து சிம்பிளும் பிளிங்க் ஆகு. ஆள் பயங்கரமா தலைவலி வந்து கீழே விழுந்துடுறாரு. இப்ப அப்படியே அவரோட பிளட் லைன்குள்ள இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏதோ ஒரு பவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள போயிட்டு இருக்கு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த ஸ்வாடோட பவர்ஸ் இதுக்காக என் பிளட் லைன் அப்சர்வ் பண்ணணும். கண் முழிக்கும் போது அவரு தரையில மயக்கப்பட்டு கிடக்காரு. ஸ்பைடர்மேனோட பவர்ஸ் ஆள் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. தூரத்துல ஒரு எறும்பு கூட அவர் கண்ணுக்கு தெளிவா தெரியுது. என் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எப்படி இவ்வளவு அதிகமானுச்சு? அவராலே அதை நம்ப முடியல. இதே மாதிரி ஒருத்தனுக்கு பவர்ஸ் கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் எங்கேயோ இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் அவரோட கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ண. சர்வன்ட் சத்தமே இல்லாம வேலையை முடிக்கணும். 3 பேர் அங்க போங்க, 3 பேர் இங்க போங்க. நான் சிக்னல் கொடுத்த உடனே எங்கடா கடைசி அந்த ஒருத்தனை காணும், அவன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். தலை திரும்பி பார்த்தா ஆள் தட்டு மாதிரி வெளியே வரும். முதுகு உடஞ்சிருச்சு. சரி வந்து தொலை. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. அடே நான் எங்கடா போறது? சரி எங்கேயாவது போகும்னு சொல்லிட்டு அவனும் தவி அவங்க பின்னாடியே போக அந்த கும்பல் உள்ள வரத நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிடுறாரு. அதுக்குள்ள அவசரமா பிரச்சனை இல்ல நான் கவனிச்சுக்கிறேன். அவர் அப்படியே வெளியே போயிட்டு கணக்கு போட்டு பாக்குறாரு. அந்த சர்வன்ட்டோட சேர்த்து மொத்தம் 8 பேர் இருக்கானுங்க. டக்குன்னு ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணி அதை வச்சு அந்த மொத்த இடத்தையும் கவர் பண்ணிடுறாரு. அது அப்படியே வேற ஒரு இடம் மாதிரி மாறிடுது. இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? திடீர்னு எல்லாமே இருட்டாயிடுச்சு. எதுவுமே கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லி அவனுங்க முழிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் இன்விசிபிள் ஆகி அவனுங்க முன்னாடி தான் நின்னுட்டு இருக்காரு. அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. அடே இங்க யாரா வரப்போறான்? இல்ல நான் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோவும் அவர் பவர்ஸை யூஸ் பண்ண அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. நான் தான் ஏதோ கனவு கண்டுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். இதுக்குதான் சொல்லுவாங்க மூளைய வேற இடத்துல வச்சிருக்க கூடாது. வாயமுறான்னு சொல்லி அவன் மண்டிலே ஒண்ணு வைக்க. சரி நீங்க நின்னுட்டு நான் போய் மத்தவங்க எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். அடை தனியா விட்டு போகுதுன்னு சொல்றதுக்குள்ள ஆளுங்க கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ கிட்ட வர பாக்குறாரு. அவன் பயந்து போய் அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ண திரும்பவும் யாருமே இல்லையா? ஆனா ஆளவன் பக்கத்துல வந்து அவன் கழுத்திலே ஒண்ணு வச்சு படுக்க வச்சிடுறாரு. அவன் ஸ்வாடும் அவர் கைக்கு வந்துருது. லைட் ரிஃப்ளெக்ட் ஆக கூடாதுன்னு சொல்லி கத்திய கூட கற்பழிக்கிட்டு வந்திருக்கானுங்க. ஆளுத பாத்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே குய் ஃபேமிலியோட ஹெட் அவன் தனியா அவன் இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். தாத்தா அவரை பார்க்க வர்றாரு. இல்ல நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன். அவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நடந்துருச்சு. நம்மளால இப்ப எதையுமே மாத்த முடியாது. அவன் என்ன நினைக்கிறான் என்ன பேசுறான்னு ஒண்ணுமே புரியல. இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோவோட டார்க் ஃபார்ம்
இன்ஃபர்மேஷன். அங்கிருந்த இன்னொரு அசிஸ்டன்ட் கிங் மைட்டி ரொம்ப பெரிய ஆளு, அவரோட பொண்ணும் பேரனும் மட்டும் கேபிட்டல்ல இருக்கும் போது இறந்துட்டாங்கிற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா ஊருக்குள்ள ஒரு ரத்த ஆறை ஓடும். அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத நினைச்சாலே ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. அதுவும் இல்லாம யூடியூப் அழகை பத்தி நான் ரொம்பவே கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் அதை நேர்லயும் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க சிரிப்பு போட்டுட்டு இருக்க அவன் பக்கத்துல ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அடே ஃபோர், இங்க நட பண்ற அங்க பாருன்னு அவரு சொல்ல அவனும் அங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறான். ஒன்னும் சரி, இது ஃபோரோட வயசே இல்ல, டக்கு நம்ம கழுத்திலே வச்சு அவனையும் படுக்க வச்சிடுறாரு. நல்ல வேலை நான் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அம்மாவோட ரூமை மறைய வச்சுட்டான். அவன் அது பக்கத்துலதான் நின்னுட்டு இருந்திருப்பான், ஆனா கண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்காது. ஒன்னொருத்தனும் இரட்டுக்கு நடுவுல குருட்டுத்தனமா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவனையும் அடிச்சு படுக்க வச்சிடுறாரு. அப்பதான் அவருக்கு ஏதோ வித்தியாசமா தெரியுது. ஒன்னொருத்தனா, ஆனா இவங்க திடீர்னு வந்தான். நம்ம சர்வன்ட்டு ஒண்ணு சில பேரும் அங்க இங்கன்னு சுத்தி ஒரு வழியா நம்ம ஹீரோ ரூமை கண்டுபிடிச்சிடுறானுங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அவன் எங்க போயிட்டான், போய் தேடுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு திரும்ப அங்கிருந்து கிளம்ப அந்த ஃபார்மேஷனுக்குள்ள அவனும் மாட்டிக்கிறான். நம்ம ஆளுங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க, ஏன் இந்த இடமே திடீர்னு இவ்வளவு அமைதியாயிடுச்சு. அங்க வந்த ஒரு அசிஸ்டன்ட் இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றான். பார்த்தா முன்னாடி ஒருத்தன் செத்து கிடக்கும். நம்ம ஹீரோவும் இன்விசிபிளா அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. சர்வெண்ட்டுக்கெல்லாம் சமசாக்கா இருக்கு. டாப் லெவல் கல்டிவேட்டர் இப்படி சத்தம் இல்லாம செத்து கிடக்கானா? செவன் லெவல் கல்டிவேட்டர் யாராவது இங்க இருக்காங்களா? என்ன தைரியம் தான் என் முன்னாடி வான்னு சொல்லி கத்தி பாக்குறான். ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. நான் வர அவங்க சொன்ன வேலையை முடிக்காம போனா மாஸ்டர் என்ன சும்மா விட மாட்டாங்க. சரி சீக்கிரமா யூடியூப் ரூமை கண்டுபிடிங்க. அவனுங்க அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க திடீர்னு இன்னொருத்த வைத்து பிடிச்சிட்டு அங்க ஓடி வரான். சடஃபோர், உனக்கு என்னாச்சு? அங்கன்னு சொல்லி அவன் ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு. சர்வன்ட் ஒன்னும் சரி, அவன் நம்ம சடஃபோர் மாதிரியே தெரியல. அவனுங்க யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனையும் அடிச்சு காலி பண்ணிடுறாரு. கடைசியா இருந்த ஒருத்தனும் அவர் அட்டாக் பண்ண ஓடி லைட்னிங் அட்டாக் வாங்கிட்டு அவன் பறந்துடுறான். சர்வன்ட் அவன் பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தடுக்கிறாரு. கொஞ்சம் நீயா கண்டிப்பா இவனை தீர்த்து கட்டி ஆகணுங்கிற மாதிரி அவன் சொல்ல இப்ப அப்படியே குயிஃபங்க காட்டுறாங்க. ஆள் ஒண்ணுமோ படுத்த படுக்கையாதான் இருக்கும். அந்த குயிச்சன் செத்துட்டானா? ஆண்டி சாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாம தூங்கு. நீ கண் முழிக்கும் போது யோசி குயிச்சன் ஒருத்தங்க இங்க இருந்ததா எந்த அடையாளமும் இருக்காது. நம்ம ஹீரோ அவரோட மாஸ்க கழட்டி போட்டுடுறாரு. இந்த ராத்திரி நேரத்துல ஆளுங்களை கூட்டிட்டு என் வீட்டுக்கே வந்திருக்க. உன் கிரிமினல் மைண்ட் உண்மையிலேயே நல்லாவே வேலை செய்துன்னு ஒரு சொல்லு. குயிச்சன், நீ நான் கூட்டிட்டு வந்த அசிஸ்டன்ஸ் அவனை கொண்டு இருக்கலாம், ஆனா என்ன எதுவும் பண்ண முடியாது. அவ அப்படியே அவனோட பயங்கரமான பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ அதையும் தடுத்துடுறாரு. இவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா இவனை கொல்லாம போன நான் செத்துருவான். அவன் ஏதோ ஒரு பில் எடுத்து அவன் வாய்க்குள்ள அனுப்பிக்க பிளட் பூஸ்டிங் பில்லா. அவன் பவர்ஸ் இப்ப ஒண்ணுமா அதிகமாயிடுது. அப்படியே திரும்பவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் அவரோட தண்டர்போல்ட் அட்டாக்கை யூஸ் பண்றாரு. ரெண்டு பவர்ஸும் சரிசமமா இருக்கு. சர்வன்ட், நான் ஒரு டாப் எர்த் லெவல் கல்டிவேட்டர் பூஸ்ட் பில் யூஸ் பண்ணி கூட என்னால இவனை எதுவும் பண்ண முடியலையா? காட்ஸ் அவங்க வந்துடுறாங்க. யாராவது திருட்டு போயின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவனை அட்டாக் பண்ணு. நம்ம சர்வன்ட் அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள தடுத்துறான். நம்ம ஹீரோ பவர் அவனை லைட்டா தாக்கிடுது. கொஞ்சம் லேட்டா வந்ததுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க. ஆனா அவருக்கு அது யாருன்னே தெரியல. நான் சிட்டிகேட்டோட சீஃப் பிரின்ஸ் காங் உங்களை பர்சனலா பாதுகாக்க சொல்லி என்கிட்ட சொல்லி இருந்தாரு. ஆனா அது மீறியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. சரி, அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்கன்னு அவரு சொல்ல அவனை பிடிக்க வந்த காட்ஸையும் சர்வன்ட் அட்டாக் பண்ணிடுறான். ஜெனரல், எங்களால இவனை சமாளிக்க முடியாது. அவரே ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு களத்துல இறங்கிடுறாரு. சர்வன்ட்டும் அவன் பவர்ஸை யூஸ் பண்ண ஆள் திணற ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ நம்மளே தடுத்துலாமன்னு யோசிக்கிறாரு. ஆனா அப்படி பண்ணா என்கிட்ட இன்னும் அதிகமான பவர்ஸ் இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது தேவையில்லாத நிறைய பேரோட கவனத்தை ஈர்க்கும். அப்பதான் அவருக்கு ஒரு புது ஐடியா வருது. அந்த சீஃப் கிட்ட எப்படி அடிச்சா ஆள் வீக்காவும் சொல்லி அவரை கைட் பண்ண அவரும் அதே மாதிரியே பண்றாரு. அவன் விழாவிலேயே ஒண்ணு உழுவுது. அவனோட ஃபிளாலஸ் பவரை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா குஞ்சனோட கைட்லைன் அது ரொம்பவே ஈஸியா செஞ்சிடுச்சு. அவரு ஒண்ணுமோ சில விஷயங்கள் சொல்றாரு. அவரோட பவர்ஸை இப்படி யூஸ் பண்ணணும்னு அவரோட மெரிடியனை இந்த இடத்துல கான்சென்ட் பண்ணுங்கன்னு அவரு சொல்ல அவரும் அதே மாதிரியே பண்றாரு. அவரோட விர்ச்சுவல் பாயிண்ட்லாம் இப்ப உடம்பும் பவர்ஃபுல் ஆயிடுது. அவர் அப்படியே திரும்பவும் ஒரு அடிய போடு. சர்வன்ட், இதுக்கு மேலேயும் என்னால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மொதல் எப்படியாவது தப்பிச்சலான்னு சொல்லி திரும்பவும் பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு மேல ஓடிடுறான். ஜெனரலும் ட்ரை பண்றாரு. ஆனா இந்த வாட்டி எதுவும் வேலைக்கு ஆகல. கொஞ்சம் இந்த வாட்டி நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா சீக்கிரமாவே அங்க பார்த்தா ஆளை காணும் எங்கடன்னு சொல்லி எல்லாருமே முழிக்கிறானுங்க. ஆனா அவன் பொடனிக்கு பின்னாடி தான் பறந்துட்டு இருக்காரு. அவன் நெஞ்சிலே ஒரு பஞ்சு வைக்க ஆள் தரையில வந்து பொத்துன்னு உழுகிறான். நம்ம சீஃபும் அவரோட பங்குக்கு ஒரு மாத்துறாரு. அவங்க எல்லாரும் திரும்பவும் அந்த ஃபார்மேஷனை விட்டு வெளியே வந்துடுறாங்க. சர்வன்ட் அவங்க கையில மாட்டிக்கிறான். நம்ம ஹீரோ சீஃப் கிட்ட நீங்க மட்டும் சரியான நேரத்துல வரலனா எங்களுக்கு பெரிய பிரச்சனையே வந்திருக்கும். அவரும் நான் என் கடமை தான் செஞ்சேன்னு சொல்லி சிரிப்பா போடுறாரு. ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா கண்டிப்பா எங்களை கொஞ்சம் பேராவது செத்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக இவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் தரான்னு எனக்கு இப்பதான் புரியுது. நம்ம ஹீரோ அவரோட மெரிடியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது கூட கண்டுபிடிச்சிடுறாரு. நீங்க இன்னும் அதை சரி பண்ணாததுனால தான் ஹெவன்லி லெவல உங்களால ரீச் பண்ண முடியல. நான் உங்களை ட்ரீட் பண்றேன். அவரால் அதை நம்பவே முடியல. காட்ஸும் நம்ம
சீஃப் ஹெவன் லெவல் போக ட்ரை பண்ணும் போது அவரோட மெரிடியன்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட அதை சரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. அவர் அப்படியே நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு உங்களால உண்மையிலே அது முடியுமான்னு கேக்கு. உங்க பிரச்சனை மெரிடியன்ஸ்ல தான், டெர்மினல்ஸ்ல இல்ல, அதை சரி பண்ணிடலாம். ஆனா இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என் இடத்த கொஞ்சம் கிளீன் பண்ண முடியுமான்னு அவரு கேட்க அவரும் உடனே அவரோட கார்ட்ஸ் அனுப்பி அது எல்லாத்தையும் சரி பண்ண சொல்லிடுறாரு. நம்மளும் அவர் அம்மா ரூம் கிட்ட போக என்ன பண்றாங்கன்னு சொல்லி கதவு திறக்கிறாரு. அதே நேரத்துல அவங்களும் அப்படியே வெளியே வராங்க. குயின்சன் இவங்கள யாரு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவரும் அந்த சர்வன் பண்ணது சீஃப் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தினதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அந்த சாங் நம்மள நிம்மதியே இருக்க விட மாட்டான்னு நினைக்கிறான். உனக்கு இது ஆகலையே, ஆள் நல்லா தான் இருக்காரு. சீஃப் கிட்ட போயிட்டு அசிஸ்டன்ஸ் பத்தி அடையாளம் தெரிஞ்சிச்சான்னு கேக்கு. அவங்க எல்லாரும் ஷேடோ ஹவுஸ் சேர்ந்தவங்க. அந்த குரூப்போட வேலையை கொலை பண்றதுதான். ராயல் பேலஸ் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவங்க ஹெட் குவார்டர்ஸ் கூட அவங்களால இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. அப்புறம் இவங்க எல்லாரும் சி கேட்டகரியை சேர்ந்தவங்க. ஷேடோ ஹவுஸ் எடுத்த வேலையை முடிக்காம ஓஞ்சுதான் நான் கேள்விப்பட்டது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் அவர் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி வான் பண்றாரு. நம்ம ஹீரோ இதே கும்பல் தானே அன்னைக்கு பிரின்சஸையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, இவங்களுக்கும் சாங்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி யோசிக்கும். நம்ம சீஃபும் சி கேட்டகிரி அசிஸ்டன்ஸ் எல்லாரும் குறைஞ்சது எர்த் லெவலையாவது இருப்பாங்க. ஆனா அவனுங்க சண்டை போட்டு கூட சாகல, ஒரேடியில செத்து இருக்கானுங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அவர் அங்கிருந்து கிளம்ப போக நம்ம குயின்சன் அவரை கூப்பிடுறாரு. சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? அது பையன் கிட்ட உட்காந்து அவனை அமைதியாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. குயிஃபங், இந்த மாதிரி பெரிய பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணும் போது தான் அமைதியா இருக்கணும்னு அம்மா உனக்கு கத்து தந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடு பண்ணிட்டேன். நம்ம சர்வன்ட் அவன் கூட ஷேடோ ஹவுஸஸ் இந்த அசிஸ்டன்ஸை கூட்டிட்டு போயிருக்கான். அவன் தனியா போனாலே குயின்சனால சமாளிக்க முடியாது. இப்ப 10 குயின்சன் வந்தாலும் கண்டிப்பா அவங்களால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. டமால்டமான்னு யாரோ கதவு தொற்ற சவுண்ட் கேக்குது. என்னாச்சுன்னு சொல்லி அவங்க 2 பேருமே பதறாங்க. உள்ள ஓடி வந்து அவங்க மெய்டு அழுதுகிட்டே, உங்க சர்வன்ட் அவனுக்கு என்னாச்சு, வந்துட்டானா? இல்ல மாஸ்டர், உங்க சர்வன்ட் இப்ப சொல்ல போறியா இல்ல ஒன்னையும் போட்டு தள்ளுமா? உங்க சர்வன்ட் இறந்துட்டாரு. அடா போங்கடான்னு சொல்லிட்டு குயிஃபங் பொத்துன்னு பெட்ல உலகுறான். அவங்க போய் அவனோட அப்பாவை மீட் பண்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேக்கு. நிலைமை கையை மீறி போயிட்டு இருக்கு. சர்வன்ட் அவங்கள கொல்ல ட்ரை பண்ணி செத்து இருக்கான். இது நமக்கு தான் பெரிய பிரச்சனை. கிங்கை எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல. அதை விட முக்கியமா நம்ம சர்வன்ட் பவருக்கு அவனை கொண்டு இருக்காங்கன்னா குயின்சங்க ஏதோ ஒரு பெரிய கல்டிவேட்டர் பாதுகாக்கிறாருன்னு நினைக்கிறான். அவர் தம்பியும் இப்ப அங்க வந்துட்டாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உன் சர்வன்ட் எதுக்காக இந்த மாதிரி பண்ணா? அவங்க ஹெட் எதுவுமே தெரியாத மாதிரி சமாளிக்கிறான். நடிக்காத யூச்சி, குயின்சங்கையும் நீ தானே கொல்ல நினைச்ச. அவனும் லைட்டா டென்ஷன் ஆயிட்டு உன் பிரதருக்கு மரியாதை கொடுக்க மறக்காத. என்ன நடந்துச்சுங்கிறத நானே எம்பரர் கிட்ட போய் பர்சனலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மத்தத அவர் முடிவு பண்ணுவாருன்னு அவன் சொல்லு. அடே அண்ணா, எனக்கு எல்லாமே தெரியும்டா. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருக்கட்டும். அதுக்கப்புறம் அண்ணன் வெண்ணன்லாம் பார்க்க மாட்டேன். அப்படியே ஜாங் ஆண்டியும் பார்த்து நீ இன்னும் எவ்வளவு நாள் ஆடுறன்னு பாப்போன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அந்த ஆண்டியும் லைட்டா டென்ஷன் ஆகுது. சரி சரி, நீ ரூம்க்கு போ, என்ன பண்றதுன்னு நான் கொஞ்சம் அமைதியை யோசிக்கிறேன். இப்ப இந்த இடத்துக்கு லியாங்கோட கிங் வந்துடுறாரு. கிங் நீங்களா, அதுவும் இந்த நேரத்துலயா? உனக்கு என்ன தைரியம் தான் உன் சர்வன்ட் விட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன்னு அவரு கேக்கு. இல்ல கிங், அவன் பண்ண காரியத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏண்டா இதெல்லாம் யார் நம்புவா? செத்து போன அந்த சர்வன்ட் உங்க ஃபேமிலியோட விசுவாசி. உன் ஆர்டர் இல்லாம அவன் அதை பண்ணிருப்பானா என்ன? சரி, நடந்தது நடந்துருச்சு. நாளைக்கு கோர்ட்ல நான் ஒன்னு டிஃபெண்ட் பண்றேன்னு அவன் சொல்லு. குயிஹெட்டும் லைட்டா குசியாயிடுறான். கிங் கண்டிப்பா நாங்க உங்களுக்கு விசுவாசமா இருப்போம், சொன்ன வார்த்தையை மறந்துடாதுன்னு சொல்லிட்டு வந்த மாதிரி அவன் திரும்ப அங்கிருந்து காணாம போயிடுறான். இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் முடிச்சிட்டு இருக்க. அடுத்த நாள் கோர்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுது. கிங் சம வெறியா இருக்கிறே. ஏண்டா வீணா போன குயிஹெட், அது எப்படா ஒரு சாதாரண சர்வன்ட் உன்னோட அனுமதி இல்லாம ஷேடோ ஹவுஸோடு சேர்ந்து இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருப்பான்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு அவரு கேக்கு. நம்ம ஸ்டார் அகாடமி டீன் அன்னைக்கு உன் சர்வன்ட் இதே மாதிரியே தான் குயின்சனை கூக்கிறதுக்கு பிளான் பண்ணான். இப்ப அதுக்கு ஒரு படி மேல போய் அவனை கொல்லவே முடிவு பண்ணிட்டான். இதெல்லாம் அவனா பண்ணதா இல்ல நீ தான் பண்ண சொன்னியா? சீனியர் பார்த்து பேசுங்க. குயின்சன் என் ஃபேமிலியில ஒருத்தர், நான் போய் எப்படி அவனுக்கு அந்த மாதிரி பண்ணுவான்? என் சர்வன்ட் ஷேடோ ஹவுஸனோட ஆளா தான் இருக்கணும். இவ்வளவு காலம் என் ஃபேமிலியில பதுங்கி இருந்து நேரம் கிடைக்கும் போது அவங்க நினைச்சதை செஞ்சுக்க பார்த்திருக்கான். லியாங்கோ கிங்கும் முன்னாடி வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. போய் காலில் உள்ளான்னு சொல்லி சிக்னல் கொடுக்க அவனும் கதறிட்டு போய் எம்பரரோட காலில் விழுந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். கிங் தயவு செஞ்சு எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க, நாங்க எந்த தப்புமே பண்ணல. நம்ம காங் வெறியா இருறாரு. ஏன்டா என் பொண்ணைய அபியூஸ் பண்ண பார்த்த கும்பல் தானடா நீ. கையெல்லாம் மடிச்சு விட்டுட்டு பேலஸ்லயே போட்டு அவனை பொழந்து கட்டுறாரு. எல்லாருமே வேடிக்கை பார்க்கறாங்க. நம்ம எம்பரர் கூட கண்டுக்கிற மாதிரி தெரியல. லியாங்கோ தான் அவரை தடுக்கிறாரு. பேலஸ்ல நம்ம மேனஸ் ரொம்ப முக்கியம். எம்பரரும் அவர் அமைதியா இருக்க சொல்லிட்டு லியாங்னனோட கிங் கிட்ட, அதாவது அந்த சாங்காண்டியோட அண்ணன் கிட்டயே நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதை யார் பண்ணாங்கதை விட குயின்சன் நம்ம நாட்டுக்கு ரொம்பவே முக்கியம். அவனோட பவர்ஸ் நம்ம ஜுவான் கிங்டம்க்கு தேவை. அவனை நம்ம பாதுகாக்கணும். லியாங்கோ கிங்கும் நான் பொறுப்பெடுத்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்றாரு. நம்ம அகாடமி டீனோ லிங்கோ கிங்க கேஸ் எடுத்துக்கும் போது எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம காங் மட்டும் தான் காண்டாகிறாரு. எம்பரரும் அந்த பிரச்சனையை முடிச்சு விட்ட மாதிரி தெரியுது. நம்ம
நம்மால அவரு வீட்டுல இருக்கு அவர் ஃப்ரெண்ட் அறக்க பறக்க அவரை பார்க்க வராரு. குங்சன் உனக்கு எதுவும் ஆகலையே? அதுக்குள்ள விஷயம் எல்லா இடத்துக்கும் பரவிருச்சா? உனக்கு யார் சொன்னா? குங்சன் உனக்கு தான் விஷயம் தெரியல. நைட்டு குய் ஃபேமிலியோட சர்வன் சாட் ஹவுஸோட சேர்ந்து உன்னை அட்டாக் பண்ண வந்த விஷயத்த நம்ம காங் உடனே கிங் கிட்ட கொண்டு போயிட்டாரு. அகாடமி டீனும் தான் 2 பேரும் சேர்ந்து உங்க ஃபேமிலி ஹெட்ட துவச்சு எடுத்திருக்காங்க. நம்மளால லைட்டா குசி ஆகிறாரு. பரவாயில்ல, குய் ஃபேமிலிக்கு உண்மையிலேயே சில பேர் சப்போர்ட் பண்றாங்க. அவர் ஃப்ரெண்டு கிட்ட அவரது வித்தியாசமா நோட் பண்றாரு. உன்னோட பவர்ஸ் இன்னும் அதிகமா இருக்கா? ஆமா குங்சன், எல்லாம் நீ கத்து கொடுத்த மெத்தட் தான். இப்ப நாளா வேற லெவல் தெரியுமா? அவர் லைட்டா சிரிச்சுட்டு அவரை கூட்டிட்டு நேரா பிளட் லைன் செக்டருக்கு போயிடுறாரு. நான் கொஞ்சம் பிளட் லைன் சேம்பரை யூஸ் பண்ணிக்கலாமா? அட என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதை விட எனக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு. இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லி அவரு ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்கு. 2 பேரும் திரும்பவும் அந்த டிவைஸ் கிட்ட போயிடுறாங்க. எங்க பிரசிடென்டே பர்சனலா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எங்க சேம்பர்ல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வெளியே போகு. நம்மளும் பிளட் லைனை வேக்கப் பண்ற அந்த கிறிஸ்டல் எடுத்து அவர் ஃப்ரெண்டு கையில கொடுத்துடுறாரு. குஞ்சன், ஆனா என் பிளட் லைன் ஏற்கனவே வேக்கப் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இன்னொரு வாட்டி பண்ணு, அங்க போன்னு சொல்லு. அவரும் நேரா அந்த டிவைஸ் கிட்ட போயிடுறாரு. நம்மளும் அவர் பல்ஸை யூஸ் பண்ணி அந்த டிவைஸ் ஆக்டிவேட் பண்றாரு. அங்க ஏதோ வித்தியாசமா நடக்குது. கொஞ்ச நேரத்திலே அவர் கையில அந்த ஸ்டோனும் காணாம போகு. நம்ம நினைச்ச மாதிரி தான் இருக்குன்னு அவர் லைட்டா சிரிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட கிட்ட கூப்பிடுறாரு. நெதர் ஃபயர் டார்க் மூன் ஃபார்ம்ல இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட் மேட்ச். குஞ்சன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என்னோட பிளட் லைன் வெறும் ஃபயர் தான். வெறும் ஃபயர் சாதாரண மோட்டர் பிளட் லைனுக்கு தான் இருக்கும். ஆனா இது டார்க் மூன் நெதர் ஃபயர். சாதாரண மாஸ்டர்ஸ் எல்லாம் அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அவர் ஃப்ரெண்டு காமெடி பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம பிரசிடென்ட்டே இப்ப அங்க வந்துடுறாரு. குயின்சன் சொன்னானா அந்த விஷயம் கண்டிப்பா சரியா தான் இருக்கும். உன்னோடது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு பிளட் லைன். பாத்தியா, பிரசிடென்ட் சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம ஃபியூச்சர் விஷயத்துல நான் அதுக்காக விளையாட போறேன். பிரசிடென்ட் அவர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்காக அவருக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இவரு கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டா தான் இருக்கணும். நீங்க 2 பேருமே பிளட் மிஸ்டுக்கு ஒன்னதான் போக போறீங்களா? நம்ம லீட்டின் நீங்க என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த காம்படிஷன்ல 10வது பிளேஸ் கூட வரல. என்னால எப்படி அங்க போக முடியும்? லைட்டா மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. இவன் குயின்சனோட ஃப்ரெண்டு, நம்ம மட்டும் இவன் பிளட் மிஸ் போறதுக்கு ஹெல்ப் பண்ணா குயின்சன் ஃபியூச்சர்ல நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. பிரசிடென்ட் எம்பரர் கிட்ட நான் பர்சனலா பேசுறேன். உங்க ரேரான பிளட் லைனுக்காகவது உங்களை எப்படியாவது உள்ள அனுப்பி வச்சிடுறான். அவர் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, அடே நான் என்ன கனவு கண்டுட்டு இருக்கேனா என்ன? நம்ம ஹீரோவும், பிரசிடென்ட் நீங்க மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்க பிளட் லைன் செக்டருக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா அதை நான் பண்ணி தரேன். அவரும் எல்லா பள்ளியும் காட்டிட்டு, கண்டிப்பா குயின்சன் நான் இப்பவே போய் எம்பரரை பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பு. இந்த பிளட் லைனை வச்சுட்டு நீ சாதாரண கல்டிவேஷன் மெத்தட் யூஸ் பண்ணா அது வேஸ்ட் தான். என்கிட்ட 13 ஹெவன்லி ஸ்க்ரோல்ஸ் இருக்கு. நீ ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணிக்கோ. அவர் அப்படியே ஒரு நெத்தியை தொட்டு பாக்குறாரு. உனக்கு என்ன ஜொரங்கிற அடிக்குதா என்ன? நம்ம ராயல் லைப்ரரியிலேயே ஹெவன்லி ஸ்க்ரோல்ஸ் ஒண்ணு கூட இருக்காது. நம்ம ஹீரோவே அவருக்காக யோசிக்கிறாரு. கோஸ்ட் மெத்தட் இல்ல, அது ரொம்பவே கொடூரமா இருக்கும். ஒன்னு மெத்தட் அவருக்கு ஞாபகம் வருது. ஆனா அதை மெரிடியன்ஸ் மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணிடும். அப்பதான் ஹெவன்லி ஷேடோ ஸ்க்ரோல் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. இவனோட பிளட் லைனுக்கு அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நான் என்கிட்ட இருக்கிற ஹெவன்லி ஷேடோ டெக்னிக்ஸ் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அதுல மொத்தம் 9 ஸ்டேஜ் இருக்கு. முதல் உன் பவர்ஸ் வச்சு நீ ஈஸியாவே தாண்டிடலாம். ஆனா 9வது ஸ்டேஜ் போறது உன் டேலண்ட்ல தான் இருக்கு. அவர் அப்படியே அதை ஒரு ஃப்ரெண்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண எல்லா டெக்னிக்ஸும் அவர் முன்னாடி வருது. ஆள் குசியா போயிட்டாரு. கொஞ்சம் நீ செஞ்ச ஹெல்ப் நான் என் வாழ்க்கை ஃபுல்லா மறக்கவே மாட்டேன். சரி சரி, வீட்டுக்கு போய் ஒழுங்கா ட்ரைனிங் ஏடு. பெல் சவுண்ட் அவருக்கு கேக்குது. நான் உடனே ஸ்டார் அகாடமி போய் ஆகணும். ஆனா சாம்பியன்ஷிப் தான் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் நீ மறந்துட்டே என்ன? இப்ப அல்கமி டெஸ்ட் நடக்க போகுது. டான் பவிலியன் வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க இருக்கிற அல்கமிஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் தரத ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் 2 வருஷம் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண. இந்நேரம் நான் பாஸ் ஆகி எங்கேயோ போயிருக்க வேண்டியது. ஆனா என் நேரம் இன்னமும் ஒருத்தர் கீழே ஜூனியரா சுத்திட்டு இருக்கேன். நம்மளும் லைட்டா யோசிச்சு பாக்குறாரு. நம்ம பவர்ஸ் இந்த உடம்பால ஒரு அளவுக்கு தான் தாங்க முடியும். அல்கமி சப்போர்ட் இருந்தா நமக்கு இன்னமும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டான் பவிலியன் கிட்டயும் க்ளோஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு சரிவா நம்ம போலாம். ஆனா குஞ்சன் நீ அல்கமி கிளாஸே அட்டன் பண்ணது கிடையாது. அது என்ன பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு அவரு நேரா காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்க இருக்காங்க. லீ வீசன் அவன் தம்பின்னு சொல்லி மொத்த குரூப்புமே அங்க வரும். இந்த பையன் இங்கே நட பண்ணிட்டு இருக்கான். என்ட்ரன்ஸ்ல அப்ரெண்டிஸ் டோக்கன் கேக்குறாங்க. நம்ம லேட்டின் காட்டிடுறாரு. நம்ம ஹீரோயினும் காட்டிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் இல்ல. டோக்கன் இல்லாமலாம் சேர்க்க முடியாது தம்பி. முதல் போய் ஒரு நல்ல மாஸ்டர் கிட்ட ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா வா. டான் பவிலியன் டோமின்ல அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது. டான் பவிலியன் டவர்லயும் இல்ல. லோக்கல்ல நீங்களாம் உங்களுக்கு ரூல்ஸ் எழுதிக்கிட்டீங்களான்னு அவரு கேக்கு. அவனும் லைட்டா டென்ஷன் ஆகுறான். ஓ, உனக்கு டான் டவரோட ரூல்ஸ் பத்திலாம் தெரியுமா? உன்னை சேர்க்க முடியாது, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க நம்ம சொல்ல. உள்ள இருந்து அந்த டெஸ்டோட இன்சார்ஜ் வெளியே வரும். இங்க என்ன ஒரே சத்தமா இருக்குன்னு அவன் கேட்க, ஜூனியர் மாஸ்டர் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இவன் தான் தேவலாம பேசிட்டு இருக்கான். அவரும் நடந்ததெல்லாம் கேட்டுட்டு டோக்கன் இல்லாம உன்னை ஜாயின் பண்ணிக்க முடியாது. நீ ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வா. ஆனா டான் டவர் ரூல்ஸ் படி யார் வேணாலும் அல்கமி டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அந்த மேனேஜர் கத்தார முக்கிய இன்சார்ஜ். ஓ, ரூல்ஸ் பத்திலாம் பேசுறியா? அதே டான் டவர் ரூல்ஸ்ல தான் அகாடமி டெஸ்ட்
மாஸ்டர் அவமானப்படுத்துறது மிகப்பெரிய குற்றம்னு போட்டிருக்கு. நீ குறைஞ்சது முதல் ரவுண்டையாவது பாஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா நீ எங்க டான் பவிலியனை அவமானப்படுத்துற மாதிரி எல்லானுக்கு தெரியும், சீட்டை போடுங்கன்னு அவரு சொல்லிடுறாரு. இன்சார்ஜும் அவ்வளவு தைரியம்னா இவனையும் சேர்த்துக்குன்னு சொல்லு. நம்ம லீட்டனும் ஒழுங்கு கட்டிட்டு உள்ள போயிடுறாரு. நம்ம ஆளுங்க போனவனே பக்கத்துல இருந்த தாத்தாவை நோட் பண்றாங்க. இவரு 10 வருஷமா டெஸ்ட் அட்டன் பண்றாரு. பழைய கை இங்க எல்லாருக்குமே இவரை தெரியும். எந்த அளவுக்கு ஒருத்தர் விடாப்படியா இருக்காருன்னா அது கண்டிப்பா சாதாரண விஷயம் இல்ல. வீசனும் அவனோட தம்பிய உள்ள வந்துடுறானுங்க. வந்த உடனே நம்ம குஞ்சினை பத்தி இங்க என்னடா பண்ற, இங்கேயும் வித்த காட்டலாம் நினைச்சே என்ன. நம்ம தாத்தா அமைதியா இருங்க தம்பி, நம்ம எல்லாருமே டெஸ்டுக்காக தானே வந்திருக்கோம். அடி கிளவா வாய் முட்டிருக்க மாட்டோம். நம்ம ஹீரோ லைட்டா டென்ஷன் ஆகிறாரு. அவர் ஃப்ரெண்ட் அவர் அமைதியாக்கு. வீசனும் அவன் தம்பியும் நம்ம தாத்தாக்கு லைட்டா பயம் காமிச்சிட்டு அவனுங்க பட்டுக்கும் அவனுங்க இடத்துக்கு போயிடுறானுங்க. அங்க இருந்த ஜூனியர் மாஸ்டர்ஸ் டெஸ்ட் 3 லெவல கண்டக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட், ரெண்டாவது அல்கமி ஆபரேஷன், மூணாவது தான் உங்களுக்கான உண்மையான அல்கமி டெஸ்ட். கொஸ்டின் பேப்பரை நம்மால் படிக்கிறாரு. எல்லாமே சப்பையா இருக்கு. மெடிசன்ஸ் ரெடி பண்றதுக்கான பேசிக் டெக்னிக்ஸ், சில ஹெர்பல்ஸ் கொடுத்து அதோட அட்வான்டேஜ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி எல்லாமே அவருக்கு தெரிஞ்சதாவே இருக்கு. ஆனா அந்த மாஸ்டர்ஸ் இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பின்ன எடுத்தது லியூகுவன் மாஸ்டர் ஆச்சு. நல்ல வேலை நமக்கு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வச்சிருந்தா நம்மளே ஃபெயில் இருந்திருப்போம். இவனுங்க நல்லா அனுபவிக்கிட்டோன்னு சொல்லி அவனுங்க சிரிப்பை போட்டுட்டு இருக்க. அப்பதான் அங்க இருந்த குயிச்சன் அவரு பாக்குறாரு. இந்த பையனை பத்தி தான் நீ சொன்னியா? அவனே தான். அங்க பாரு, எதுவுமே தெரியாம பேப்பர்ல எப்படி கிறுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்து நான் வெளியே அனுப்புறான். ஆனா அவன் எழுதுறத பார்த்தா எல்லாமே அவனுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவன் எந்த மாஸ்டர் கிட்டயும் ஜூனியரை கூட வேலை பார்த்தது இல்ல. வீசன் அவன் தம்பியும் கூட அவரை பார்த்து காண்டாக்குறானுங்க. இதுல இருக்கிற ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியல. ஆனா அந்த பையில பாரு ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான். அட அவனுக்கு என்னடா தெரிய போகுது, அல்கமி கிளாஸே அவன்லாம் வரமாட்டான். ஆனா நம்மால் அவரோட கடைசி 2 கொஸ்டின்ஸ்க்கு வந்துடுறாரு. நீங்க பிளட் மிஸ்ட் ஹோலி லேண்ட்ல இருக்கீங்க. உங்க கல்டிவேஷன் பவரும் அதிகம். அல்கமிலையும் கிரேட் 1ல இருக்கீங்க. அப்போ உங்க முன்னாடி டிராகன் ஹெர்பல் இருக்கு. உங்களை சுத்தி எந்த மான்ஸ்டர்ஸும் கூட இல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த கொஸ்டின் அவருக்கு இன்னமும் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதே பிளட் மிஸ்ட் ஹோலி லேண்ட், ஆனா ஒரு பாய்சனஸ் ஸ்பைடர் அவர் கையை கடிச்சிருது. உங்ககிட்ட ஆன்டிடோஸ் இல்ல. சுத்தி பல கிலோமீட்டருக்கு ஆள் நடமாட்டமே கிடையாது. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கொஸ்டின்லாம் படிச்சிட்டு இருக்காரு. இது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டிராகன் இன்சைன் ஹெர்பல் ரொம்ப ரொம்ப ரேரான ஒண்ணு. எந்த ஒரு ஆல்கெமிஸ்டா இருந்தாலும் அதை பார்த்த உடனே எடுக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த கொஸ்டினை படிச்சவங்க கூட அங்க சுத்தி எந்த பெஸ்ட் இல்லைன்னா நேரா போய் அதை எடுத்துடுவோம்னு சொல்லிடுவாங்கன்னு தான் அவர் யோசிக்கிறாரு. ஆனா விஷயமே வேற. அந்த ஹெர்பலோட ஸ்மெல்லுக்கு ஒரு 3rd கிரேட் பீஸ்டும் அது பக்கத்திலே தான் சுத்திட்டு இருக்கும். அதுவும் இல்லாம 50 மீட்டருக்குள்ளதான் நம்மளால அதோட ஸ்மெல்ல ஃபீல் பண்ண முடியும். நீங்க ஏற்கனவே அந்த பீஸ்டோட ட்ராப்ல இருக்கீங்க. உடனே டீலிசன் ஸ்பெல்ல போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அடுத்த கொஸ்டினும் அதே மாதிரி தான். ஒயிட் ஸ்பைடர் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. அது கடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆன்டிடோஸ் எடுக்கலனா நம்ம கண்டிப்பா இறந்துருவோம். ஒரு வைல்ட் ஏரியாக்குள்ள போற ஒரு கல்டிவேட்டரோ ஆல்கெமிஸ்டோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கணும். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் போலன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதுக்கும் ஆன்சர் எழுதுறாரு. வேலை முடிஞ்சிருது. அவர் டக்குன்னு எந்திரிச்சு நிக்க அந்த இன்சார்ஜ் டென்ஷன் ஆயிடும். எக்ஸாம டிஸ்டர்ப் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நான் முடிச்சிட்டேன். அவனுங்க 2 பேருக்கும் சமசாக்கா இருக்கு. ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள எப்படி? சரி நீ வெளியே போய் வெயிட் பண்ணு. செகண்ட் ரவுண்ட் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு அவரு கேக்கு. உன் பேப்பரை கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவரும் வெளியே போயிடுறாரு. நம்ம லீட்டைன் நம்மளால அப்படி என்னதான் எழுதிருக்கான்னு சொல்லி கேட்டு அவர் பேப்பரை பார்த்து அவரும் 2-3 பிட்ட காப்பி அடிக்க வெளியே இருந்த அந்த ஆளும் அவர் அப்படியே பாக்கிறாரு. இவன் கண்டிப்பா பாஸ் ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள இங்க என்ன பண்றான்? உள்ள கரெக்ஷன் வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்த எல்லா பேசிக்கான கொஸ்டினுக்கும் நம்ம ஹீரோ கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காரு. இது எப்படி நடந்துச்சு? அல்கெமியோட ஃபண்டமெண்டல்ஸ் இதுலதான் இருக்கு. நம்மளே 2-3 தப்பு பண்ணிருப்போம். ஆனா இவன் அப்படி எல்லாத்தையும் கரெக்டா எழுதிருக்கான். ஒருவேளை ஏதாவது சீட்டிங் பண்ணிருப்பானோ? ஆனா நம்ம தான் அவனை பார்த்துட்டே இருந்தோமே. சரி அதை விட லியூகுவானோட கொஸ்டினை பார்ப்போம். கண்டிப்பா அவ்வளவு சாதாரணமா அதெல்லாம் யாராலையும் சால்வ் பண்ணிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கரெக்டா எழுதி வச்சிருக்காரு. டிராகன் இன்சைனோட ஃபிராக்ரன்ஸ் 50 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். 100 மீட்டர் தாண்டியும் நம்ம அதை ஃபீல் பண்ணோம்னா நம்ம அந்த பீஸ்டோட இலியூஷன்ல மாட்டிட்டு இருக்கோம். உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடணும். அட கரெக்டா எழுதிருக்கானே. இன்னும் கொஞ்சம் விஷயம் கூட கீழே இருக்கு. பக்கத்துல போய் அங்க இருக்கிற 3 பர்பிள் லீஃப் கிராஸ சாப்பிட்டுட்டு அந்த இலியூஷன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சேஃப்டியா அந்த டிராகன் இன்சைன் எடுத்துட்டு நம்ம அங்கிருந்து தப்பிச்சிடணும். இந்த ஆன்சர் நம்ம மாஸ்டர் கொடுத்த பேப்பர்லயே இல்லையே. அதான் அவன் எப்படியும் கரெக்டா எழுதிட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே 2வது கொஸ்டினை பாக்குறாங்க. ஒயிட் பிளேட் ஸ்பைடர் நம்மளை கடிச்சிருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஸ்பைடர் கிங் கிராஸ கண்டுபிடிக்கணும். அந்த கிராஸோட சேர்த்து நம்ம கத்தியில இருக்கிற ஸ்பைடர் ரத்தத்தையும் கலந்தோம்னா நமக்கான ஆன்டிடோஸ் கிடைச்சிரும்னு அதுல போட்டிருக்காரு. அந்த கிராஸ் நமக்கு கிடைக்கலன்னா ஸ்பைடர் கோகைக்கு போய் அதை கொன்னு அதோட கோரை வச்சு நம்ம எப்படி இன்னொரு ஆன்டிடோஸ் ரெடி பண்றதுன்னு அதுல போட்டிருக்காரு. மாட்டிக்கிட்டான். இதுக்கு இது ஆன்சரே இல்ல. ஸ்பைடர் கிடைச்சிருச்சுன்னா உடனே நம்மளோட மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணணும். அதுக்கு அப்புறமா தான் டிராகன் கிங் ஹெர்பலை கண்டுபிடிக்கணும். அது அந்த பாய்சனை ஸ்லோவாக்கும். பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போய்
நம்மள சரி பண்ணிக்கலாம். இருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. டெஸ்டுக்கான டைம் இப்ப முடிஞ்சிட்ட மாதிரி தெரியுது. அங்க இருந்து எல்லாருமே வெளியே போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அழுதுட்டே வராரு. பரவாயில்ல, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. கொஞ்சம் டெஸ்ட் எப்படி இருந்துச்சு? பின்னாடியே நம்ம வீசுனா அவனோட தம்பியும் அழுது புலம்பிட்டே வரானுங்க. கண்டிப்பா இந்த வாட்டி நான் ஃபெயில் ஆக போறேன். நம்ம ஹீரோ அவ்வளவு மோசம் இல்லைன்னு சொல்றாரு. அதை கேட்டு அவங்க எல்லாருமே சாக்காக்குறாங்க. லியோ நக்கலா அவர் அப்படியே ஒரு லுக்கு ஊடுறோம். உள்ள இருந்து அந்த 2 இன்சார்ஜும் பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எவனோ அந்த பையன் அளவுக்கு கூட ஆன்சரை கரெக்டா எழுதல. எல்லாம் வீணா போனவனுங்க. அவங்க மாஸ்டர் லியோக்கு அங்க வந்துடுறாரு. இந்த வாட்டி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க? மாஸ்டர் கொஸ்டின்லாம் ரொம்பவே டஃபா இருந்ததுனால இந்த வாட்டி ரொம்பவே கம்மியான பேர் தான். நான் எடுத்ததெல்லாம் பேசிக் தான். கிரேட் 1 லெவல்ல நம்ம மாஸ்டர் இருந்தாலே அதை பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவரும் அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா யாஞ்சி கிராஸுக்கும் ஃப்ளவருக்கும் கூட வித்தியாசம் தெரியாம ஒருத்தர் எழுதி வச்சிருக்கான். பாத்தீங்களா, கிராஸ் உயிரை காப்பாத்தும், ஃப்ளவர் உயிரை எடுக்கும். இதுக்கே வித்தியாசம் தெரியல. மெடிசன் ரெடி பண்ணும்போது ஏதாவது தப்புனா என்ன ஆகிறது? அதை தூக்கி போட்டு அடுத்த பேப்பரை எடுக்கிறாரு. ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷனோட மெத்தட் எழுத சொன்னா 7 மெத்தட்ல வெறும் 5 தான் எழுதி இருக்கான். மத்த 2 யாரும் வந்து பண்ணுவான். அடுத்த பேப்பரை அவர் அப்படியே பாக்குறாரு. இந்த பையன் ரொம்பவே பேசிட்டான் மாஸ்டர். இது கடையில இவன் எந்த ஆல்கெமிஸ்ட் கிட்டயும் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. ரூல்ஸ் மட்டும் இல்லனா இவனெல்லாம் எப்பயோ வெளியே துரத்திருப்பான். ஆளும் அந்த பேப்பர்லாம் பாக்குறாரு. எல்லா பேசிக் கொஸ்டினுமே கரெக்டா இருக்கு. எல்லாமே கரெக்டா எழுதிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல அவன் இதுக்காக தப்பு பண்ணணும். அவன் மக்கப் பண்ணிட்டு வந்திருக்கான் மாஸ்டர். உங்களுக்கு தான் எதுவுமே புரியல. அவர் அப்படியே அவர் எடுத்த கொஸ்டினையும் பாக்குறாரு. அதை பார்த்தா ஆள் சமசாக்கிட்ட மாதிரி தெரியுது. இவன் என்ன எழுதியிருக்கான்? பர்பிள் லீஃப் ஹெர்பலா? நான் ஏன் இதை யோசிக்கவே இல்லை. டிராகன் இன்சென்ட்க்கு பக்கத்துல தான் அந்த ஹெர்பலும் இருக்கும். ஒரே கல்ல 2 மாங்கா. அந்த பீஸ்டையை ஏமாத்திட்டு அந்த ஹெர்பலையும் நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். இவன் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்ல. ஆனா மாஸ்டர், அந்த ஹெர்பலோட எஃபெக்ட் கொஞ்ச நேரம் தானே இருக்கும். அடக்கிற்கு பயிலே கூட தான் டிஎல்எஸ்என் ஸ்பெல் யூஸ் பண்ணல. அது 2 சேர்ந்து அதோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாக்கிரும். இப்படி ஒரு ஆன்சரை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் சிரிப்பு போட்டுட்டு அப்படியே அவரோட அடுத்த கொஸ்டினுக்கு போறாரு. அந்த ஆன்சரும் வெறித்தனமா இருக்கு. ஸ்பைடர் பிளட் வச்சு அதுக்கான ஆன்டிடோஸ். அதோட பிளட் ரொம்பவே பாய்சன் தான். ஆனா அந்த ஹெர்பல் கூட சேரும் போது 2 சேர்ந்து நமக்கான மாத்து மருந்தா மாறிடும். ஈலிஃபும் அதே தான் செய்யும். அதோட நிறுத்தாம அந்த ஸ்பைடர் கொண்டு அதோட டீமன் கோர் எடுக்கலாம் எழுதியிருக்கான் பாரு. அங்க நிக்கிறான். அப்ப இதுக்கான ஆன்சரும் கரெக்டா? கரெக்ட் மட்டும் இல்ல, இது ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு. அவரு மத்ததையும் படிச்சு பார்க்கிறாரு. நான் என் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவன் எல்லாத்துக்கும் ஒரு புது மெத்தட்ல சொல்யூஷன் சொல்லி இருக்கான். இவனை போய் ஃபெயில் ஆக்கி வச்சிருக்கீங்களே உங்களெல்லாம். சரி, 2வது எக்ஸாம்க்கு சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. பிராக்டிகல்ஸ்ல அவன் என்ன பண்றான்னு நான் பார்க்கணும். ஆனா மாஸ்டர், ரிசல்ட் ஃபர்ஸ்டே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் இன்னும் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் அதிர்ச்சி ஆகிறாரு. நான் இப்ப வெளியே போவேன். அவன் மட்டும் அங்க இல்ல. உங்க 2 பேரையும் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. வெளியே ரிசல்ட் பேப்பர் வந்துடுது. அவன் நேம் லிஸ்ட படிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம வீசன் அவன் தமிழ்லாம் கூட பாஸ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. நம்ம தாத்தா, நம்ம ஹீரோயின் லீ குய்மிங்னு எல்லாருமே பாஸ் ஆயிடுறாங்க. நீங்க எல்லாரும் செகண்ட் ரவுண்ட் போறீங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உள்ள போக நம்ம ஹீரோ லிஸ்ட்ல ஏன் பெரிய இல்லனா நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு அர்த்தம், நீ கிளம்பலாம். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவரு சொல்ல லிசனும் அவனோட தம்பியை சேர்ந்துட்டு அவரை ஓட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. குயிச்சன், உன்ன நீ மனசுல பெரிய வெண்ண நினைச்சிட்டு இருக்கியா? இந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்தது தானே அவன் சொல்ல அவர் அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம இங்கிருந்து கிளம்பு. அவங்க மாஸ்டரே வெளியே வந்துடுறாரு. அங்க இருந்த எல்லாருமே அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. குயிச்சன்ங்கிறது யாரு? நம்ம ஹீரோ நான் தான் சொல்ல. என்னது நீ குயிச்சனா? அவர் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு யங் ஜீனியஸ். டான் பவிலியனோட எதிர்காலமே இப்ப என் கண்ணுக்கு தெரியுது. அவர் அப்படியே அவரு பக்கத்துல எல்லாம் வந்து அவரை சுத்தி எல்லாம் பாக்குறாரு. நீங்க 7 பேரும் உள்ள வாங்க. நம்ம லிட்டன்ட்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. குயிச்சன், நீ உண்மையிலேயே வித்தக்காரன் தான். ஆனா அவரை மட்டும் உள்ள போயிடுறாரு. போச்சு, நான் திரும்பவும் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி அவர் அப்படியே அழ ஆரம்பிக்க. இப்ப 2வது டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு ஆல்கெமிஸ்டுக்கான முக்கியமான தகுதி ஃபயர் கண்ட்ரோல் மெத்தட். நீங்க எந்த ஒரு மெடிசன் ரெடி பண்றதா இருந்தாலும் இது இல்லாம முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மெத்தட்ஸ் பத்தி அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அரே ஃபயர், டிமானிக் ஃபயர், எட் ஃபயர்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வீசனோட தம்பி தான் அவனை முன்னாடி வந்து அவன் டேலண்ட காட்ட சொல்ல ஆளும் அப்படியே வந்துட்டு அங்கிருந்த ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்றோம். நெருப்பு உருவாக்க ஆரம்பிக்குது. அரே ஃபயர் தான் ரொம்பவே பேசிக்கான பொண்ணு. ட்ரூ ஃபயரை உருவாக்க நம்மளோட இன்டர்னல் ஃபோர்ஸை பயன்படுத்தணும். அவன் உருவாக்குன அந்த ஃபயரை 3 பிரிச்சு அதை அப்படியே பெர்மிட் ஷேப்புக்கு மாத்த சொல்றாரு. அவனும் அதை ட்ரை பண்றான். ஆனா புஸ்னு போயிடுது. அங்க இருந்த நெருப்பு அணைஞ்சு போக இது கூட கத்துக்காம தான் நீங்க வந்தியா? அவனை பின்னாடி போக சொல்லிட்டு அடுத்த ஆளு கூப்பிடுறாரு. வீசன் முன்னாடி வந்துடுறான். இந்த ட்ரிக் பாக்கிறதுக்கு வேணா ரொம்ப சிம்பிளா தெரியல. ஆனா இது நம்ம ஸ்பிரிச்சுவல் பவரை செக் பண்றதுக்கான ஒரு டெஸ்ட். நெருப்பை 3 பிரிச்சு கண்ட்ரோல் பண்ண நம்ம ரொம்பவும் ஸ்டெபிலிட்டியா இருக்கணும். அது உங்க யாராலையும் முடியாது. நான் பண்ணி காட்டுறேன், வேடிக்கை பார்த்துட்டு கிளம்புங்க. வீரவசனம் எல்லாம் பேசிட்டு ஆள் அப்படியே பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகி நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. அதை 3 பிரிக்கிறான். ஆனா பிரிய மாட்டேன்னு நெருப்பு அடம் பிடிக்குது. எரிஞ்சதும் கொஞ்ச நேரத்துல அணைஞ்சு போக அங்கிருந்து எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. மாஸ்டருக்கு சம காண்டாகுது. நீ ஃபெயில் ஆயிட்ட, இப்ப அடுத்த ஆள் வரலாம். நம்ம குயிமிங் ட்ரை
பண்றாரு. அவர் சொன்ன மாதிரியே நெருப்பு மூணாவும் பிரிஞ்சிடுது. ஆனா அவரால் அதை ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியல. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துல மொத்தமா அணைஞ்சு போக நீ கிளம்பலாம். நம்ம ஹீரோயின் அடுத்து வராங்க. அவங்களுக்கு அதெல்லாம் சப்ப மற்றும் சால்ட் வாட்டரா இருக்கு. அசால்ட்டா நெருப்பு உருவாக்கி அதை அப்படியே பிரிச்சு சுத்துன்னு சுத்த ஆரம்பிக்கும். ஒரு வழியா ஒருத்தங்களாவது அதை செஞ்சாங்களே. மாஸ்டர் சொன்ன மாதிரியே அதை பெர்மிட் மாதிரி எல்லாம் மாத்தி காட்டிடுறாங்க. லிங்க்சன் நீ பாஸ் ஆயிட்ட. அவங்களும் குசியா போயிடுறாங்க. தேங்க்யூ மாஸ்டர். அடுத்தது லீ ஆள் வழக்கம் போல பந்தா கட்டிட்டு அப்படியே முன்னாடி வரும். இதெல்லாம் அல்கெமில ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்கில். ஃபயரை கண்ட்ரோல் பண்ண கூட தெரியாம யாராவது இங்க வருவாங்களா? அவன் டக்குன்னு அப்படியே நெருப்பை உருவாக்கிடுறான். ஃபயர் ஸ்பிளிட்டிங் டெக்னிக்கை நான் எப்போ கத்துக்கிட்டேன். கூடவே ஃபயர் ஃபார்மேஷனோட ஒர்க்கிங் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால நெருப்பை ரொம்ப சுலபமா கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மூணா மாத்திட்டு திரும்ப ஒன்னா சேர்த்து அதை அப்படியே அஞ்சா மாத்தி காட்டுறான். இன்சார்ஜ் வீசனோட தம்பின்னு சொல்லி எல்லாருமே சாக்குறானுங்க. 5 ஃபயர் பாலாம். ஆனா மாஸ்டர் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. உன் ட்ரிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீ பாஸ் ஆயிட்ட. அவனும் திரும்ப அவன் இடத்துக்கு போயிடுறான். இவனோட பிளட் லைன் ஃபயர் நெருப்பு இவன் பிளட் லைனுக்கு அட்ராக்ட் ஆகும். இவன் அதை ஈஸியா செஞ்சதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. அடுத்ததான் அந்த தாத்தா வர சொல்றாங்க. அவரும் அந்த ஃபார்மேஷனை உருவாக்கி அதை அசால்ட்டா பிரிச்சும் காட்டிடுறாரு. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. கடைசியா இப்ப நம்ம ஹீரோ தான் ஆள் அப்படியே முன்னாடி வரும். நம்ம லீ கொஞ்சம் எப்படி தோக்க போறேன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் பவர்ஸை யூஸ் பண்றாரு. ஆனா பாதி ஃபயர் ஆரே மட்டும் தான் உருவாகுது. லீ அவரை கலைக்க வீசனோட தம்பி கொஞ்சம் இது உண்மையிலே பெரிய விஷயம் தான். நீ எந்த மாஸ்டர் கிட்டையும் போய் கத்துக்காம இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கியே. இதை வச்சு கண்டிப்பா உன்னால சுடு தண்ணி போட முடியும்னு சொல்லி அவங்க அப்படியே கலாச்சு சிரிச்சிட்டு இருக்கு. அந்த இன்சார்ஜ் கொஞ்சம் நீ போலாம். பாதி அறைய வச்சு உன்னால ஃபயர் ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஆனா அவ வாய முறத்துக்குள்ள நம்ம ஹீரோ அதை அப்படியே மூணா பிரிச்சிடுறாரு. அவ அப்படியே வாய பொழந்துட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோ பாதி அறையில எதுவுமே செய்ய முடியாதுன்னு அந்த இன்சார்ஜ் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அந்த ஃபயரை அப்படியே மூணா பிரிச்சு காட்டிடுறாரு. சார் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா பாதி அறைய வச்சு நீ நெருப்ப மூணா பிரிக்கலாம். ஆனா அது பெர்மிட் ஃபார்முக்கு கண்டிப்பா கொண்டு வர முடியாது. நம்ம ஹீரோ அதையும் அசால்ட்டா செஞ்சு காமிச்சிடுறாரு. லீ இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ ஏதோ சீட் பண்ணிருக்க. நம்ம ஹீரோ இதுல எத்தனை அரை லென்ஸ் இருக்குன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. நான் என்ன அரை மாஸ்டரா, எனக்கு எதுவும் தெரியாது. அப்ப நான் கத்து தரேன் கேட்டுக்க. இதுல மொத்தம் 108 அரை லென்ஸ் இருக்கும். ஒரு சாதாரண அல்கெமிஸ்ட் 36 லைன்ஸ் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். நம்ம ஃபயரை உருவாக்கிடலாம். 18 செகண்ட் லைன்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணனா நம்மளோட ஸ்பிரிட் பவர் இல்லாமலே ஃபயரை நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். அதை சேப்பும் மாத்த முடியும். மாஸ்டர் இவன் ஏமாத்திட்டு ஏதோ கதை விட்டுட்டு இருக்கான், இவனை பனிஷ் பண்ணுங்க. குயின்சன் சொல்ற விஷயம் மாஸ்டர்ஸ்க்கே ரொம்ப புதுசா இருக்கு. இப்படி ஒரு தியரிய நம்மளே கேள்விப்பட்டது இல்லையே. லியூ கோங் எனக்கும் தெரியாதுன்னு சொல்ல. என்னடா இது ஜோன் கிங்டம்ல மாஸ்டர்ஸே டெக்னாலஜில இவ்வளவு பின் தங்கி இருக்காங்க, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்கன்னு அவரு சொல்றாரு. அந்த மாஸ்டர் அப்படியே முன்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணு. நெருப்பு அசால்ட்டா உருவாயிடுது. அவரோட பவர்ஸும் அந்த அளவுக்கு அதுக்கு தேவைப்படல. நம்ம ஹீரோ நம்ம ஸ்பிளிட் பவர்ல 80% இது சேவ் பண்ணணும். இந்த மெத்தடை வச்சு நெருப்பு மூணா பிரிக்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. அவர் அப்படியே அதை திரும்ப ஒண்ணு சேர்த்து அப்படியே 5 மாத்திடுறாரு. அவனுங்க எல்லாரும் வாய பழக்கிறானுங்க. அவரு திரும்பவும் அதை அப்படியே 9 மாத்து. மாஸ்டர் எனக்கு 9-5 டவரா? எல்லாருமே கதறிடுறானுங்க. அவரு மாஸ்டர்னு கூப்பிட திறந்த வாய மூடுறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. அது நீ இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட. செகண்ட் ரவுண்ட முடிச்ச எல்லாரையும் இப்ப அப்படியே தேர்ட் ரவுண்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. இதுதான் உங்களை ஒரு உண்மையான அல்கெமிஸ்டா காட்ட போகுது. நீங்க எல்லாரும் கிரேட் 1 டான் பில்ஸ் ரெடி பண்ண போறீங்கன்னு அவரு சொல்ல. நம்ம ஹீரோ சட்டு புட்டுன்னு நெருப்பு கொளுத்தி வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. மாஸ்டர் 2 ரவுண்ட் பாஸ் ஆனோடனே இந்த பையனுக்கு துளிர் விட்டுட்டு நினைக்கிறான். ஆல் டக்குன்னு ஹெர்பல் சொல்லி உள்ள போட மாஸ்டர் சாக்கிடுறாரு. லீலாம் சிரிக்கிறான். நீ என்ன இங்க சமையல பண்ணிட்டு இருக்க? ஹெர்பல்ஸ் ஃபார்மே மாத்தல, எல்லாமே வேஸ்ட் ஆக போகுது. லீ குவாங் மாஸ்டர் நம்ம செக்டருக்கு ஒரு பவர்ஃபுல்லான அல்கெமிஸ்ட் கிடைக்க போறான்னு நினைச்சா. ஆனா இந்த பையனுக்கு மெடிசனை பத்தி எதுவுமே தெரியல. இந்த ஸ்டவ் எப்ப வேணாலும் வெடிக்கலாம், எல்லாரும் ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருக்கு. உள்ள இருந்து டான் பில்லோட ஸ்மெல் அப்படியே வர ஆரம்பிக்குது. அடுத்த ஒரு சில செகண்ட்லயே ஆள் 12 பில்ஸையும் அப்படியே கைக்கு கொண்டு வந்துடுறாரு. வேலை முடிஞ்சிட்டுன்னு சொல்லி அதை அனுப்பி வைக்க மாஸ்டர்ஸும் அதை அப்படியே செக் பண்ணி பாக்குறாங்க. இதெல்லாம் எப்படி இவ்வளவு பியூர் ஒயிட்டாவும் பர்ஃபெக்டான ஷேப்லயும் இருக்கு? மாஸ்டர் இது என்ன டாப் கிளாஸ் டான் பில்? அவர் இல்லன்னு சொல்ல நம்ம லீ ஆரம்பிச்சிடறான். எனக்கு தெரியும் மாஸ்டர், இவன் கண்டிப்பா பாஸ் ஆயிருக்க மாட்டான். இது எல்லாமே பிரீமியம் கிளாஸ் டான் பில். இதுல ஒன்னு ரெடி பண்றதுக்குள்ள 100 ஸ்டவ் நான் உடைச்சு காலி பண்ணிடுவான். ஆனா இந்த பையன் அசால்ட்டா பண்ணிட்டான். யார் சாமி நீங்கிற மாதிரி நம்ம ஹீரோலாம் அவர் அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. மத்தவங்களும் அப்படியே அவங்க வேலையை ஆரம்பிக்க லீ ஆர்வக்குள்ள நம்ம ஹீரோ மாதிரியே ஹெர்பல்ஸ் எல்லாத்தையும் உள்ள எடுத்து போட்டுடுறான். ஆனா அவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துல எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. எல்லாமே இந்த குயின்ஸ் நல்லதான். நம்ம ஹீரோயின் மாஸ்க் காட்டிடுறாங்க. நம்ம ஹீரோ வாழ்த்துக்கள் சொல்ல கடைசியா நம்ம தாத்தா மட்டும்தான் இருக்காரு. அல்கெமிஸ்ட் ட்ரைனிங் இல்லாத குயின்ஸின் கூட டெஸ்ட் பாஸ் ஆயிட்டோம். இந்த வாட்டி என்னால முடியலனா எனக்கு இதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி நானே பின் வாங்கிடுறேன். அவரோட மொத்த எஃபர்ட்டையும் போடுறாரு. பில்ஸும் ரெடி ஆயிடுது. மாஸ்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க 6 பில்ல 2 வேஸ்ட் ஆயிடுச்சு, இருந்தாலும் நீங்க டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. ஆள் குசியா போயிடுறாரு. ஃபைனல் ரவுண்ட்ல பாஸ் ஆன எல்லாருக்குமே கிரேட்
கிரேட் 1 பேட்சும் அல்கெமிஸ்ட்ங்கிற ஒரு பட்டமும் தரதா அவங்க சொல்றாங்க. நீங்க எல்லாருமே இப்பல இருந்து எங்க டான் பவிலியனோட மெம்பர்ஸ். மாஸ்டர் பர்சனலா வந்து நம்ம ஹீரோ மீட் பண்ணி அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல, நான் இப்ப டானோட ஒரு மெம்பர் ஆயிட்டேன். உங்க டான் பவிலியன் மாஸ்டர் என்னால மீட் பண்ண முடியுமா? கொஞ்சம் அவங்கள பார்க்கறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. எப்போதுமே ரொம்ப பிஸியா இருப்பாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்றாரு. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணா அவங்க ரொம்பவே கோவப்படுவாங்க. இருந்தாலும் நீ இவ்வளவு சொல்ற, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். நேரா போயிட்டு அவங்க ரூம் கதவுல ஆள் பம்பிட்டே குரல் கொடுக்கிறாரு. புதுசா டெஸ்ட்ல பாஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் உங்களை பார்க்கணும்னு சொல்றான் மாஸ்டர். அவன் ரொம்பவே டேலண்ட் அது இதுன்னு அவுத்து விட அவங்களும் டக்குன்னு டோர் அப்படியே ஓபன் பண்றாங்க. அவங்க ஒரு அழகான லேடி பேரு சியோ. இவங்க தான் டான் பவிலியனோட மாஸ்டரும் கூட. அந்த பையன் கிட்ட அப்படி என்ன வித்தியாசமா இருக்குன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ரூம்ல உட்காந்து கூலா டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு. சியோ அப்படியே உள்ள வராங்க. நீங்க சொன்ன அந்த யங் ஜீனியஸ் இந்த பையன் தானா? பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். நம்ம ஹீரோ மதிக்கவே மாட்டாரு. போனா புதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு, என்னோட பிள்ளை முதல் ட்ரை பண்ணி பாருங்க, மத்ததை அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லு. அவங்களும் அதை அப்படியே பாக்குறாங்க. இது ஒரு சாதாரண லெவல் 2 டான் பில் தானே, ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஆள் சொல்றாரு. அதை வாயில போட்டுக்க அதோட எஃபெக்ட் ரொம்பவே வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கே ஒரு சைடு தலை சுத்திடுது. மாஸ்டர் கொஞ்சம் என்ன பண்ண? நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணீங்களான்னு கேட்கிறாரு. நீ இதை எப்படி பண்ண? ரிஃபைனிங் மெத்தட்ல நான் சில சேஞ்சஸ் பண்ணேன். ஹெர்பல்ஸோட கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் மாத்தினேன். மாஸ்டருக்கும் அவர் அசிஸ்டன்ஸுக்கும் ஒண்ணுமே புரியல. சியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. அதை வாயில போட்ட உடனே தான் அதோட பவரே உங்களுக்கு புரியுது. இது சாதாரணமா யூஸ் பண்ற லெவல் 1 பில்லை விட 2 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கு. இதை மட்டும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சோம்னா மார்க்கெட்லயே நம்ம தான் நம்பர் 1. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட என்ன டீல்னு கேட்கிறாங்க. ஹெர்பல்ஸ் ரிஃபைனிங் எல்லாமே உங்க பொறுப்பு. ப்ராஃபிட்ல எனக்கு 50% ஷேர் வேணும். ஜியோ இந்த பில் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம லெவல் 1 பில்லுக்காக நாங்க இதுக்காக இவ்வளவு பெரிய விலை கொடுக்கணும். டீல் கிரேட் 1 பில்லுன்னு யார் சொன்னா? அவர்கிட்ட இருந்த ஃபார்முலாவை காட்டுறாரு. கிரேட் 2 டான் பில். நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களும் அதை அப்படியே பாக்குறாங்க. கிரேட் 2 பில்ல இதோட டிமாண்ட் ரொம்பவே அதிகம். இதை மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணனா ஜுவான் கிங்டம்லயே நம்ம தான் நம்பர் 1. ஜியோ என்னது ஜுவான் கிங்டமா? இவன் சொல்ற மெத்தட் மட்டும் வேலை செஞ்சுச்சுன்னா 5 கிங்டம்லயுமே நம்ம தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்போம். அவர் டீலுக்கு உடனே ஓகே சொல்லிடுறாங்க. அவர் ஒரு வணக்கத்தை போடு. ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்டை நாங்க பிரேக் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? இது வெறும் டான் 2 பில்லோட ஃபார்முலா தான். அந்த அளவுக்கு எனக்கு முக்கியம் இல்ல. மாஸ்டர் சரியா புரிஞ்சுக்கிறான். இந்த ஃபார்முலா மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பில்லுக்கு மார்க்கெட்டே இருக்காது. நான் சும்மா தான் கேட்டேன். அந்த மாதிரி எதுவும் ஆகாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. அவர்கிட்ட இருக்கிற ஒரு பேப்பரையும் வெளியே எடுக்கிறாரு. இதுல இருக்கிற ஹெர்பல்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுது. எல்லாமே கொஞ்சம் ரேரான ஹெர்பல் தான். சரி நான் ரெடி பண்றேன். ரெடியான உடனே சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்க கிளம்ப. அவங்க அந்த அசிஸ்டன்ஸ் கிட்ட கொடுத்து அந்த வேலையை பண்ண சொல்றாங்க. மாஸ்டர் கிட்ட சொல்லி நீ போய் அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணு. இது கண்டிப்பா வேலை செய்யாது. அவன் நல்லா உருட்டுன்னு ஊட்டிட்டு போயிருக்கான். 1 மணி நேரத்துல உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் அவனுங்க சொல்ல டக்குன்னு நம்ம ஜியோ அப்படியே வெளியே வராங்க. மாஸ்டர் வேலை செய்யல அப்படின்னு யாரா சொன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த பில்ல காட்டுறாங்க. வாயில போட்டா பவர் சும்மா ஜிவ்வுன்னு தூக்குது. மெரிடியன்ஸ் இது இவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. நம்ம லியோகோ அவங்க வந்துடுறாரு. அவன் கிங் ஆஃப் மைட்டியோட பேர யூச்சியோட பையன். தாத்தாவோட ரத்தம் தான் மாஸ்டர் அவனை இந்த அளவுக்கு டேலண்டா வச்சிருக்கு. போயா முட்டாள், அவர் மிலிட்டரியில தான் பவர்ஃபுல், அல்கெமில இல்ல. நம்ம ஹீரோவோட மாஸ்டர் கண்டிப்பா அவங்க 5 கிங்டமையும் தாண்டி ஒரு பெரிய ஆளா தான் இருப்பாருங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. யூச்சி ஃபேமிலிக்கு தெரியாம ஒரு பையனை லவ் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் அந்த மாஸ்டரா இருக்கணும். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் அம்மா பையனை காணமேன்னு சொல்லி ரொம்பவே பதறி போயிருக்காங்க. எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்த, எதுவும் இல்லையா, நேத்து தான் உனக்குள்ள அட்டம் நடந்திருக்கு. நான் அந்த விஷயத்த உன் தாத்தாக்கு தகவல் அனுப்பிட்டேன். கண்டிப்பா நான் அதை சும்மா விட போறது இல்லைன்னு அவங்க சொல்ல, நம்ம சீஃப் கார்டும் ஒரு வழியா வீட்டெல்லாம் சரி பண்ணி முடிச்சிடுறாரு. பிரின்ஸ் காங் அவர் மேன்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வீடு தான் உங்களுக்கு இன்னமும் சேஃபா இருக்கும்னு சொல்ல சொன்னாரு. ஆனா நம்ம ஹீரோவோட அம்மா அவருக்கு டைம் சொல்ல சொல்லிட்டு அப்பவும் அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. நம்மளும் அம்மா நான் பாத்துக்கிறேன், வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து என்ன பாருங்க. அவரும் நம்ம ஹீரோவை போய் தனியா மீட் பண்றாரு. அவர் அப்படியே ஒரு பல்ஸை யூஸ் பண்ணி அவர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க மெரிடியன்ஸ்லாம் உண்மையிலேயே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு, ஆனா சரி பண்ணிடலான்னு சொல்ல ஆளும் சமகுசியாயிடுறாரு. அவரு ட்ரீட்மெண்ட்காக நீடில்லாம் அப்படியே வெளியே எடுக்க திரும்பி பார்த்தா நம்ம சீஃப் ஜட்டியோட நின்றுட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நான் இந்த நீடில் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். அவர் அப்படியே அதை அவரோட மெரிடியன்ஸ் பாயிண்டா பார்த்து உள்ள அனுப்பு. அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு. என்னது முடிஞ்சிருச்சா? அவருக்குள்ள ஏதோ சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. ஆள் அப்படியே வழியில துடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. டக்குன்னு அவரை சுத்தி ஒரு பிரம்மாண்டமான பவர் வெளியே வருது. அவர் மேல அங்க இங்கேயுமா எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பாஸ் ஆக ஹெவன் லெவலா ஆள் அப்படியே அதை யூஸ் பண்ணி பாக்குறாரு. பிரம்மாண்டமா இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ முன்னாடி மண்டி இட்டுறாரு. கொஞ்சம் இப்பல இருந்து நான் உங்களோட அடிமை, நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். சரி சரி எந்திரிங்கன்னு அவரு சொல்ல, இல்ல உங்களுக்கு புரியல, 5 வருஷத்துக்கு முன்னாடி என் லெவல் லாக் ஆயிடுச்சு. அப்பல இருந்து நான் படாத அவமானமே இல்ல. என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்க போறேன்னு
நினைச்சேன், ஆனா நீங்க தலையெழுத்தையே மாத்திட்டீங்க. சரி சரி பேண்ட போடுங்க. ஆளும் சட்டு புட்டுன்னு ட்ரெஸ் மாத்திட்டு பல்ல கட்டிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்துக்கு போட்டாங்க. இந்த கிளம்ப அடுத்த நாள் அவரோட பவுசை யூஸ் பண்ணி ஏதோ செடியெல்லாம் வளர்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஸ்பிரிட்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சாதாரண செடியை வளர்க்கறதுல எந்த அர்த்தமும் இல்ல, இருந்தாலும் இது நல்லாவே வேலை செய்யுதுன்னு அவரு சொல்லு. இப்ப அப்படியே 3 நாள் ஓடி போயிடுது. நம்ம சியாவரை பார்க்க வராங்க. மாஸ்டர், யூ கிங்டம்ல இருந்து நீங்க அவருக்காக போய் ஃபிளவரை வர வச்சிருக்கீங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு கிஃப்ட். நீங்க ரொம்பவே புத்திசாலிலாம் அவர் உங்களை புகழ்ந்து தள்ள நம்ம ஹீரோவோட அம்மாவும் வெளியே வராங்க. கொஞ்சம் உன்னை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க, நம்மளும் வராரு, என்ன விஷயம் கேட்க. வீட்டுக்கு வந்த கெஸ்ட உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டீங்களான்னு சொல்லி சியா அவர்கிட்ட வலிஞ்சு பேசுறாங்க. அவனே, என்னடா இது? அது ஒண்ணும் இல்லம்மா, வந்த விஷயத்த சொல்லிட்டு இவங்க சீக்கிரமாவே கிளம்பிடுவாங்க. அவங்களும் பாயிண்ட்டுக்கு வராங்க. அவருக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கதா சொல்லிட்டு அந்த போய் ஃப்ரூட்டை வெளியே எடுக்கு. நம்ம ஹீரோ சாக்காகிற மாதிரியே தெரியல. கொஞ்சம் இதை ஹெவன்லி கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. சூயின் கிங்டம்ல இது எவ்வளவு ரேர்னு தெரியுமா? உனக்காக யூ கிங்டம்ல இருந்து மாஸ்டர் இறக்கி இருக்காங்க. ஜியோ அதை போய் உள்ள வச்சுட்டு வர சொல்ல ஆளும் அப்படியே பம்மிட்டே போறான். அங்க பார்த்தா பயங்கரமான ஒரு சாக்கு. அறிவு கெட்டவனே, ஜாக்கிரதையா இருக்க மாட்டேன், இங்க பாருங்க மாஸ்டர்னு ஒரு சொல்ல அவங்களும் அப்படியே உள்ள வராங்க. ஃபுல்லா நம்ம ஹீரோ வளர்த்த செடி எல்லாமே போய் ஃப்ரூட் தான். ஒன்னு பெருசா இருக்கு. இந்த அரை ஃபார்மேஷன் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. நம்ம ஹீரோ இந்த ஃப்ரூட்டுக்கு சன்லைட்டும் ஹீட்டும் தான் தேவை, என் ஃபார்மேஷன் அதுக்கு தேவையான ஹீட்டை கொடுக்கும். எனர்ஜி ஃப்ளோ அதிகமா இருக்கிறதுனால ஃப்ரூட்டோட சைஸும் பெருசா தான் இருக்கும்னு சொல்றாரு. நீங்க வேணா ட்ரை பண்றீங்களா? ஜியோ குசியா போயிடுறாங்க. நீ ஏன் என் ஃப்ரூட்டை பார்த்து சாக்காகலன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அப்படியே ஒரு தோல்ல கைய வச்சுட்டு, நீ ரொம்பவே டேலண்ட் தான், என்ன ரொம்பவே குழப்பவும் செய்யுற. நம்ம ஹீரோவோட அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. மரியாதை கெட்டு போகுங்கிற மாதிரி அவங்க அப்படியே அவங்கள ஒரு லுக்கு ஓட அவங்களும் கையெடுத்துடுறாங்க. சிட்டியே இப்ப ரொம்பவும் பரபரப்பா இருக்கு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மார்க்கெட்ல புதுசா செகண்ட் லெவல் மெடிசன் ஒண்ணு வந்திருக்கான். அதோட பவர்லாம் வேற லெவல்ல இருக்கு. சிட்டில அதோட டிமாண்டும் சொல்லவே தேவையில்லை. ஆனா எங்க ஃபேமிலி சும்மாவா? நாங்களும் மெடிக்கல் லைன்ல தானே இருக்கோம், எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு, இத நீ ட்ரை பண்ணு. நம்ம ஹீரோ அதை அவரே வச்சுக்க சொல்றாரு. கொஞ்சம் நீ நிஜமா சொல்ற? இது லெவல் 2 மெடிசன். அந்த ஃபார்முலாவை கொடுத்ததே நான் தான், எனக்கு வேணும்னா நானே அதை ரெடி பண்ணிப்பேன். என்னது கொடுத்ததே நீ தானு சொல்லி அவரும் வாயை பொழந்துட்டு அப்படியே ஒரு பின்னாடி போக நம்ம லீட்டைனோட ஃபேமிலி பிசினஸே தள்ளாடிட்டு இருக்கு. டான் பவுலின் திடீர்னு நம்ம கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க. இதுக்கு மேல நம்ம எப்படி பொழைக்க போறோம்னு சொல்லி அவரோட அப்பா மண்டையை பிச்சிட்டு இருக்கு. மாஸ்டர், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரின்ஸ் குய் ஆளுங்களை கூட்டு வந்து நம்ம கடையை காலி பண்ண போறாராம். என்னாச்சுன்னு போய் பார்த்தா எல்லாமே அந்த வீணா போன குயிஃபங்கோட வேலை தான். பவர் போயிட்டுன்னு சொல்லி அவன் இந்த அங்கிள் அவங்களுக்கு தொல்லை தரான். கையில டான் பவுலினை சேர்ந்த ஒரு ஆளையும் அவங்க வச்சிருக்காங்க. கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க வித்தது எல்லாமே இல்லீகல் ட்ரக், அதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சே தரும் நம்ம சொல்ல. ஆனா இது எல்லாமே நாங்க உங்ககிட்ட இருந்து ஆபீஸ்ல வாங்கினது. அதெல்லாம் பழைய கதை. காட்ஸும் வேலையை கட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. நம்ம லீட்டனோட ஃபேமிலியை போராடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு வராரு. ஃப்ரெண்ட்ஸ் குய் குசியா போயிடுறான். ஆடு அதுவா முன்னாடி வந்து என்ன பிரியாணி போடுன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ காட்ஸ் அடிச்சு பறக்க விட்டுறாரு. கொஞ்சம் நீ வேலையை பார்க்க வந்து அவங்கள தடுக்கிற, இது கோர்ட்டையே எதிர்க்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. ரூல்ஸை நான் பிரேக் பண்றேனா இல்ல குயிஃபங் கூட சேர்ந்துட்டு நீங்க பிரேக் பண்ணிட்டு இருக்கீங்களா? அங்கிருந்து அந்த டான் பவிலியனை சேர்ந்தவன், இது எங்க செக்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீ தலையிடாதுன்னு சொல்ல நம்ம லியூகுவாங் மாஸ்டர் உள்ள வந்துடுறாரு. யாரு செக்டர்ல யாரா முடிவு எடுக்கிறது? அவர் அப்படியே அவன் கண்ணத்திலே ஒண்ணு வச்சு, நீ இனிமே டான் பவிலியிலே கிடையாதுன்னு சொல்லி இந்த குப்பையை வெளியே தூக்கி போடுங்கன்னு சொல்ல மாஸ்டர் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஆளும் கதறிட்டு அப்படியே அங்க வந்து வெளியே போயிடுறோம். நம்ம குயிஃபங் மாஸ்டர், ஏதோ தெரியாம தப்பு நடந்துட்டு நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? முதல் நீ யாரா? நான் குயிஃபங், குய் ஃபேமிலியோட 2வது கிராண்ட்சன். அவர் அப்படியே அவன் கண்ணத்திலே ஒண்ணு வைக்கிறாரு. உன் அப்பாவே என் முன்னாடி தலை குனிஞ்சுதான் பேசுவாரு, நீ யாரா போடலங்க? அவன் அப்படியே பாமிட்டே நம்ம பிரின்ஸ் குய்ய முன்னாடி அனுப்பி வைக்கிறான். அது வந்து மாஸ்டர், நான் ஒரு பிரின்ஸ், எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அவரை டக்குன்னு அவனுக்கு ஒண்ணு வச்சிடுறாரு. ஆள் இது எதிர்பார்க்கவே இல்லை. 2 பேருமே கதறிடுறானுங்க. கிங் முன்னாடி வச்சு கூட உன்னை மிதிப்பண்டா, மரியாதை இங்க ஓடி போயிடு. 2 பேரும் போட்டி போட்டுட்டு தெரிச்சு ஓடிடுறானுங்க. வரப்பா இருந்த மனுஷன் அப்படியே நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னே அவரை டக்குன்னு போக ஆரம்பிச்சிடுறாரு. உங்க ஃப்ரெண்ட் லீட்டன் இப்பதான் விஷயத்தெல்லாம் சொன்னாரு. நம்ம ஹீரோ அவர் ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்ல, அடடு விடுங்க தேங்க்ஸ்லாம் இருக்கு. நம்ம லீட்டனும் அவர் அப்பாக்கு நம்ம லீகுவான இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவர் தான் டான் பவிலியனோட கிரேட் 2 மாஸ்டர். நம்ம குஞ்சனோட ஃப்ரெண்டும் கூட. ஆளுக்கு சாம குசியா தாங்களே. என்னது நான் குஞ்சனோட ஃப்ரெண்டா? இப்பல இருந்து நம்ம பிசினஸ் பழைய மாதிரியே நடக்கும். உங்க ஹெர்பல்ஸ் எல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம், எங்க பில்ஸ் எல்லாம் நீங்க வித்து தரலாம். அதுலயும் முக்கியமா கிரேட் 2 டான் பில். நம்ம லீட்டன் அப்பவும் செம ஹாப்பி. ஆளும் அப்படியே சிரிச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்க்க அவரும் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் குஞ்சன் உங்களை மாஸ்டர் பார்க்கணும்னு சொன்னாங்க. அவரு வந்துட்டு கிளம்பிட்டாரு போல. நம்ம லீகுவாங் உள்ள போக சியோ வழக்கத்துக்கு அதிகமா கிளாமரா உட்காந்துட்டு இருக்காங்க. நான் இதையும் பார்க்கல மாஸ்டர், நடந்த எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். நீ இன்னைக்கு ரொம்ப சரியான ஒரு வேலை பண்ணிருக்க. அந்த பிரின்ஸ் பைய என்னையும் கூட தொல்லை பண்ணிட்டு இருந்தான். இந்த சம்பவத்தை காரணமா வச்சு பேலஸோட டீலே கூட நம்ம கட் பண்ணிடலாம். மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம ரேஞ்ச் என்னன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. 5 கிங்டமும் இப்ப மெடிசனுக்கு
நம்ம கிட்ட தான் வந்து நிக்கணும். ஜுவான்லாம் நம்ம முன்னாடி கெஞ்சுவாங்கன்னு அவங்க சொல்ல அப்படியே எபிசோட் 15 முடியுது. நம்ம ஹீரோவை பத்தி சொல்லவே தேவையில்ல, ஆள் டபக்குன்னு மேல போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அடுத்த எபிசோட்ல, இதே மாதிரியே நமக்கு இன்னும் என்னென்ன சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.